சரி சரி. அதுவும் காலண்டியே வளருது சார். அங்கேயே வருது, அதையும் காலில் காமிச்சு. இப்ப போச்சு பாம்பு இந்த ஹோல் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரை பாம்புகள் முற்றிலும் நஞ்சற்ற பாம்புகள். இதன் விஞ்ஞான பெயர் டயாஸ்மிகோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ராட் ஸ்னேக் அல்லது ஓரியன்டல் ராட் ஸ்னேக் என சொல்லுவாங்க. நாங்க வந்துட்டேன் எம்கே கார்டன் வந்துட்டாங்க உள்ள நுழையிறேன். செகண்ட் ரைட்டா? சரி சரிங்க சரி ஓகே. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வழக்கம் போல ஒரு பாம்பு மீட்பு தான். எம்கே கார்டன்னு எங்கள் சோழாவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியிலேருந்து ஒரு நண்பர் தொலைபேசியில் அழைக்கிறார். இப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த வீட்டு பெண்மணியும் திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, சார் வந்துட்டீங்களா சார்னு. ஏன்னா பாம்பு என்றால் ஒரு பதற்றம். இப்போ நம்ம குழுவோட எம்கே கார்டனுக்கு இந்த மீட்புக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாம்பு இந்த ஹோல் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் காலண்டியே வளருது சரி சார். சரிங்க சரிங்க சரி சரி. இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கீங்களா? வயர் மட்டும் இருக்கு சார், நம்ம வீட்டு கேபிள். அது கனமான வயர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கொஞ்சம் கவனமாக இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டை அடைஞ்சிட்டோம். நம்ம மீட்புக்குழு போன உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, சரி இனி பாம்பால் நமக்கு அச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி. இந்த ஹோல்லையும் வருதான் அது. இல்லை இங்கே இந்த ஹோல்லையும் வருதான் அது. ஒரு சார் சொல்கிறாரு பெருசுன்னு, அதுவே சின்னது தான். வீட்டு வரலாம், அதுக்குள்ள மறுபடியும் அங்கே உள்ள போயிடுச்சு. நம்ம எல்லாம் நோண்டி இருக்கு அது கேமரா பார்த்து. ஆனால் இந்த மீட்பு ரொம்ப ஒரு சாதாரண மீட்பு தான். மீட்பில் பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லை. ஆனால் அதற்கான முன்னேற்பாடு, அந்த வேலைகள் நிறைய நேரத்தை எடுத்தது. உடல் உழைப்பு நிறையா தரவடைந்தது. தம்பிகளோட உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னென்னா இரு வீட்டுக்கடையில் அவங்க சில ஃபில்லிங்ஸ் போட்டு நிரப்பியிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கேபிள் வரப்போகுது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். அந்த ஃபில்லிங்ஸில் எலி வலை நிறையா போட்டு அங்கங்கே ஹோலாக இருக்குது. இப்போ இதெல்லாம் தோண்டி எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்த பாம்பை மீட்காம அந்த வீட்டாருக்கு அந்த அவங்களோட பயம் போகாது. அந்த கடமை நமக்கு இருக்கு. அப்போ அங்கே இருக்க மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த இடையூறாக இருந்த செடிகளெல்லாம் வெட்டி எடுத்து, அப்புறம் இந்த துளசி மாடெல்லாம் வச்சுப்பாங்க, வழிபாட்டுக்காக வச்சுருக்காங்க, அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த இடத்தையே மொத்தமாக க்ளீன் பண்ணி வெகு நேர போராட்டத்துக்கு பின்னால் பாம்பை அடையாளம் காண முடிஞ்சுது. சாரை பாம்புகள் மிக வேகமாக நகரக்கூடியவை, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை, பகலிரவு என இரு நேரம் வேட்டையாடும் தன்மை கொண்டவை, நல்ல மரமேறி பல்வகை வாழ்விடங்களிலும் வாழக்கூடியது. உதாரணமாக கடற்கரையோரம், வறண்ட பிரதேசம், நீர் நிறைந்த இடம், மலைப்பாங்கான இடம், திறந்த வெளி மற்றும் காடுகள்ல. இதோட உணவு அப்படின்னு எடுத்தோம்னா எலி, தவளை, இது எலிகளை மிக விரும்பி சாப்பிடும். அதனால இதை ராட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே நம்மகிட்ட மொபைலில் காட்டுறாங்க பாம்பு இதுதான் சொல்லி. அந்த இரண்டு பாம்பு இருக்கதா சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பாம்புமே பார்க்கும்போது நமக்கு புரியுது விஷமற்ற பாம்புன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த பதற்றத்தில் அது விஷமற்ற பாம்புனா கூட பரவாயில்ல, அதை இங்கேருந்து மீட்டுடணும், இங்கேருந்து அகற்றப்பட வேண்டும்ன்றதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. எனவே வேலை கடுமையாக இருந்தாலும் அந்த மீட்பை ரொம்ப சாதுரியமாக மீட்பை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் நம்ம குழு திரும்பிச்சு. அந்த பதிவை தான் அதில் பார்க்குறோம்.
அது வந்து இந்த ரெண்டுமே சாரப்பம் தான். ரெண்டுமே சார்பா ரெண்டு பாம்பு பார்த்தேன் நான். இல்லை இப்போ நீங்கள் காட்டுற ரெண்டுமே விஷமில்லாத பாம்பு, சாரப்பாம்பு. தம்பிங்கெல்லாம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல இல்லை நீங்கள் பயப்பட வேணாம், அதுக்காக சொல்கிறேன்.